சிலுவை பாதையின் 5 நிலைகள். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார், மனிதனாக வளர்ந்தார், மனிதனாக அவர் எல்லாவற்றையும் செய்தார். யாருக்காக என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் தன்னையை பலியாக கொடுக்க தெய்வ சித்தத்தின்படி அவர் இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாதையின் நிலையில் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறார். பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். நம் நிமித்தம், நம் பாவத்தின் நிமித்தம், நம் அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவை பாதையின் வழியாக, இயேசுவின் மரணத்தின் வழியாக நம்மளுடைய வாழ்க்கையிலையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இந்த வேலையில மிகவும் ஒரு பாடுக்குள்ள போகிற வேலையிலையும் பிதாவாகி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது போல நம்மளோட வாழ்க்கையிலையும், ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்லப்பா, எல்லாம் உம்முடைய சித்தம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.